முன்னுரை. அன்புமிக்க இறைமக்களே, இயேசுவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து அரசர் பகுதி இறைமக்கள் சார்பாக இந்த திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் இளையோரின் தந்தை மற்றும் ஆசிரியரான புனித தொன்போஸ்கோ அவர்களின் நவநாளை சிறப்பிக்கின்றோம். புனித ஜான் போஸ்கோ கைவிடப்பட்ட மற்றும் இக்கட்டான சூழலில் இருந்த இளைஞர்களை கண்டபோது சோர்ந்து போகவில்லை. மாறாக ஒவ்வொரு இளைஞனின் உள்ளத்திலும் ஒரு நன்மையின் விதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையை அவர் தனது வாழ்நாள் பணியாக மாற்றினார். இன்றைய நற்செய்தி மத்தேயு 5:44 முதல் 46 முடிய புனித தொன்போஸ்கோவின் வாழ்விற்கு ஒரு புதிய பரிமாணத்தை தருகிறது. உங்கள் பகைவர்களிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். தீமையை நன்மையால் வெல்வதும் கடினமான உள்ளங்களை கொண்டவர்களிடமும் அன்பை காட்டுவதும் மாபெரும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். தனக்கு துன்பம் விளைவித்தவர்களையும் தனது பணியை தடுத்தவர்களையும் தொன்போஸ்கோ மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ஆன்ம மீட்பிற்காகவும் உழைத்தார். ஏனெனில் இறைவனின் அன்பு பாரபட்சமற்றது. அது தீயவர் மீதும் நல்லவர் மீதும் கதிரவனை உதிக்கச் செய்கிறது. ஆகவே இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் எத்தகைய சூழலிலும் பிறர் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கவும், அந்த நம்பிக்கையை வெறும் வார்த்தையாக அல்லாமல் செயலாகவும் பணியாகவும் மாற்றவும், நம்மை பிடிக்காதவர்களிடமும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கவும் வரம் கேட்போம். நமது நம்பிக்கையில் தளர்ந்து போன நேரங்களுக்காகவும் பிறரை அன்பு செய்ய தவறிய தருணங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இத்திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவின் ஆண்டு பெருவிழாவையும் நம்முடைய பங்கினுடைய 60வது ஆண்டு பெருவிழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நவநாள் திருப்பலியிலே நம் பங்கினுடைய விசுவாச வளர்ச்சிக்காகவும் நம் பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் அனைத்து இறைமக்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்கி நல்ல கிறிஸ்துவ குடும்பங்களாக இந்த அயனாவரம் பகுதியிலே சாட்சியம் கூறுகின்ற கிறிஸ்துவர்களாக வாழ வளர இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்றைய நாளில் விசேஷமாக இந்த நாளை உபயமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திருவாளர் எஸ் இமானுவேல் மற்றும் ஏஞ்சல் மேரி குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே விசேஷமாக ஜெபிப்போம். மேலும் இந்த நவநாட்களிலே திருப்பலிகளே உபயமாக சிறப்பிக்கின்ற அந்தோணி பத்து ஜோன் இவாஞ்சலியன் குடும்பம், மிஸ் ரீட்டா ஜெயசீலி, ஜோசப் அந்தோனியால் ரமணி மற்றும் குடும்பத்தினர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேவியர் ஆக்னஸ் மற்றும் மெலிண்டா ஜேவியர் மற்றும் குடும்பத்தினர், மிஸ்டர் ஜஸ்டின் சுனிஷ் மற்றும் ஆன்சி ஜுடில் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜெஸ்னோ மற்றும் ஜெஃப்னோ இறை விசுவாசத்திலும் இறை பராமரிப்பிலும் வளர்வதற்காகவும் இவர்களுக்காகவும் சிறப்பாக நாம் இந்த திருப்பலியை சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நன்றியறிதலாக தர்மராஜ் மற்றும் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், மர்சி வால்சன் மற்றினா நன்றி பலியாகவும், ஆனந்தராஜ் மோனிஷா புதிய வீடு வாங்கிட உதவிய இறைவனுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்கவும், இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சுராஜ், சுஜய்ஸ் மற்றும் இருதயராஜ் இவருக்காகவும் ஜபிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாலசுந்தர், சிறிய புஷ்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், டி சார்ல்ஸ் ஸ்டீஃபன் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியை நன்றியறிதலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். சிறப்பு கருத்துக்களுக்காக
ஏட்ரியன் பால் இறை ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிடவும், ஏ பிரான்சிஸ் சேவியர் மற்றும் வின்சென்ட் ஜெயசீலி அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கும் கிறிஸ்து அரசர் பகுதியை சார்ந்த இறைமக்களின் மகிழ்வான வாழ்விற்காகவும் நல்ல உடற்சுகத்திற்காகவும் இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மே மாதம் 19 முதல் 22ஆம் தேதி வரை பூண்டி மாதா கோவிலில் நடைபெறுகின்ற இயேசுவே நம் மீட்பரின் தியானம் ஆசீர்வாதமாக அமையவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். திரு ஏ பத்தி ஆரிக்கராஜ் மற்றும் ஷெரில் இவர்களின் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் ஜெஷ்வந்த் ஜெரால்ட் கருத்துகள் நிறைவேறிடவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நம்மை ஜெபிக்க அழைக்கின்றார்கள். மேலும் மரித்த ஆன்மாக்கள் ஆண்டனி அலோஷியஸ், ஞான பிரகாசம் துரைசாமி, குளோரியா அலெக்சாண்டர், வில்லியம் ராஜ் அவருடைய 16வது ஆண்டு நினைவு நாளில், திரேசா 30வது நாள் நினைவு நாளில், திரேசம்மாள் ரோஜ் அவருடைய 44ஆம் ஆண்டு நினைவு நாளில் இந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளோடும் இணைந்து எந்த விண்ணப்பங்களை எல்லாம் நாம் சுமந்து இந்த நவநாள் திருப்பலிக்கு நாம் வந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் புனித ஜான் போஸ்கோவின் வழியாக இறைவனுடைய திருப்பீடத்திலே வைத்து தூய்மையான உள்ளத்தோடு பக்தியோடு இந்த திருப்பலியை நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்த மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்த மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே, அன்றாட உறவுகள் வளர்த்திடவே. ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்நாளிலே இந்த நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி இதனுடைய ஆசிரியரை பெற்று தந்திட நம்மிடம் இருப்பவர் அருள் தந்தை ஜான் கிறிஸ்டி அவர்கள். பெரவலூர் தொன்போஸ்கோ இல்லத்திலே இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்.
ஆகவே தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆகவே கரோலி எழுப்பி தந்தையை வருக வர என வரவேற்போம். தந்தை அவர்களோடு அவர்களுடைய இல்லத்திலிருந்து அருள் தந்தை யாக்கோப்பு சலேசி சபை மற்றும் நமது அருகாமையில் இருக்கின்ற வில்லிவாக்கம் பங்கு தந்தை அருள் தந்தை ஆண்டனி தாஸ் இவர்களை நாம் கரோலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். இந்த திருப்பலி வழியாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, மிகவும் அருமையான ஒரு முன்னுரையை நாம் திருப்பலியின் துவக்கத்திலே வாசிக்க கேட்டோம். மிகவும் அழகாக, துல்லியமாக, ஆழமான, அர்த்தமுள்ள ஒரு முன்னுரையாக அது எழுதப்பட்டிருந்தது. இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களும் தொன்போஸ்கோவுடைய ஆன்மீகமும் இரண்டரை கலந்து நமக்கு வழங்கப்பட்டது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இருக்கின்ற தொன்போஸ்கோ திருத்தலங்களிலே இது இரண்டாவது. முதல் திருத்தலம் வடகிழக்கு இந்தியாவில் இருக்கின்ற சிரபுஞ்சியிலே ஒரு தொன்போஸ்கோவினுடைய ஒரு பாதுகாவலிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. தென் இந்தியாவிலே நம்முடைய ஆலயம் தொன்போஸ்கோவின் திருத்தலமாக இருக்கின்றது. தொன்போஸ்கோ என்கின்ற அந்த மாபெரும் புனிதர், அவருக்கு நாம் எழுப்பியிருக்கின்ற இந்த அருமையான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்திலே பங்கு மக்களாக இருப்பதற்கு இறைவன் அளித்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அந்த தொன்போஸ்கோவுடைய அந்த ஆன்மீகத்திலே நாம் வளரவும் வாழவும், இன்று அதை பற்றி சற்று தெரிந்து கொள்ளவும், இந்த நவநாட்கள் முழுவதுமே தொன்போஸ்கோவை பற்றிய அந்த புனிதனுடைய வாழ்க்கை முறை, அவருடைய ஆன்மீகம், அவருடைய வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த நவநாட்கள் மிகவும் ஆசிர் நிறைந்த நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையை நாம் தியானிக்கின்றோம். இன்றைய தினம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தியானத்தை, அந்த கருத்துக்களை இறைவன் நம் மனதிலே பதிய வைக்கவும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த சிறு சிறு குற்றங்கள், குறைகள், பாவ நாட்டங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து இந்த திருப்பலியில் நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவ நாட்டங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தொன்போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும்
ஆசிரியராகவும் அளித்தீரே. அவருடைய திருவிழாவை கொண்டாட தயாரிக்கின்ற நாங்கள் அந்த புனிதரின் வாழ்க்கை எங்களுக்கு காட்டுகின்ற வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கவும் அவருடைய புனிதத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரவும் அருள் தாரும். உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்த நான் யார்? சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 18 முதல் 19, 24 முதல் 29 முடிய. அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்திருக்குமாறு இஸ்ராயலரை நீர் உமக்கூறியவராக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே இஸ்ராயலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ராயலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீர் கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என்னென்று சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என்னென்று சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாய் தலைவா.
நீ காட்டினாய். இந்த ஏழை என் இதயத்தில் தீமூட்டினாய். என் மீது என் அன்பு நீ காட்டினாய். இந்த ஏழையின் இதயத்தில் நீ மூட்டினாய். எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே என்னை வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினார். என் நன்றி சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பலவீனன் என்னை விட்டு அகலும் என்றே என் பயம் நீக்கி கை சேர்த்து அழைத்து சென்றார். பலவீனன் என்னை விட்டு அகலும் என்றே என் பயம் நீங்கி கை சேர்த்து அழைத்து சென்றார். உன் அன்பை உணர்ந்திட்டேன் நான் மாறினேன். உன் அன்பை உணர்ந்திட்டேன் நான் மாறினேன். உன் அருளாலே உன் சீடன் நான் ஆகினேன். உன் அருளாலே உன் சீடன் நான் ஆகினேன். என் நன்றி சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பழித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க. வரம் கொடுத்தாயே பணி வாழ்வை நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. Hallelujah, 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 hallelujah. என் காலடிக்கு உம் வாக்கிய விளக்கு, என் பாதைக்கும் ஒளி அதுவே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு காட்டுவாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்தி வெறுப்போருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிறவினத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பிற்கென்றே ஒரு வாழ்வு. திருப்பலியின் வருகை பாடல் அன்பை கொண்டாடுவோம் என்று பாடினார்கள். என்னுடைய மறையுரையின் முதல் வரியையும் நான் எழுதியது அன்பிற்கென்றே ஒரு வாழ்வு, டொன்போஸ்கோ. டொன்போஸ்கோவை பற்றி எந்த கருத்துக்கை உங்களுக்கு சொன்னாலும் நீ ஏற்கனவே அதை கேட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக டொன்போஸ்கோ திருத்தலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு மறையுரைகளை கேட்டிருப்பீர்கள், எவ்வளவு முறை நீங்கள் டொன்போஸ்கோவுடைய அந்த வாழ்க்கையை படமாக பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் டொன்போஸ்கோவுடைய விழாவை கொண்டாடும் பொழுது டொன்போஸ்கோவுடைய வாழ்வு எப்படி நமக்கு ஒரு புதிய ஒரு சிந்தனையை தருகிறது, ஒரு புதிய பரிமாணத்தில் எப்படி நாம் அவரை புரிந்து கொள்ளலாம் என்று நாம் முயற்சி எடுக்கிறோம். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் சிந்தனையாக டொன்போஸ்கோ தன்னுடைய 2வது வயதிலே தன்னுடைய தந்தை இழக்கிறார். 2 வயதில் தந்தையை இழந்த மகன். நினைத்து பார்க்க முடியாத ஒரு இழப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையிலே ஒரு தந்தையுடைய ஒரு அருகில் இருத்தல், வளர்த்தெடுப்பு என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் டொன்போஸ்கோவுக்கு அது மறுக்கப்படுகிறது. அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். எனவே டொன்போஸ்கோ ஒரு தாயின் மகன். மார்கரெட் அம்மாள் அவர்கள் டொன்போஸ்கோவை வளர்த்தெடுக்கிறார். அந்த மார்கரெட் அம்மாவுடைய அந்த வளர்ப்பு என்பது இங்கு இருக்கின்ற அனைத்து பெற்றோரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. குட் பேரண்டிங் இந்த காலத்திலே எப்படி ஒரு நல்ல பெற்றோராக இருப்பது என்று நாம் எல்லோரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நிறைய வாசிக்கிறோம், அதை பற்றி நிறைய விஷயங்களை நாம் கற்று அறிந்து கொள்கிறோம். to be a good parent, ஒரு நல்ல பெற்றோராக இருப்பது என்பது எவ்வளவு முக்கியம் என்பது டொன்போஸ்கோவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். மார்கரெட் அம்மாள் ஒரு அருமையான தாயாகவும் தந்தையாகவும் அவர் இருக்கின்றார். ஒரு கண்டிப்புள்ள ஒரு தாயாக,
ஒரு முன்மதியுள்ள ஒரு தந்தையாக, மிகவும் கவனமான ஒரு தாயாக மார்கரெட் அம்மாள் தொன் போஸ்கோவை வளர்த்தெடுக்கிறார். அதனால்தான் தொன் போஸ்கோ வளர்ந்து அவர் ஒரு நிலை அடையும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னுடைய தாய் என்னை அணு அணுவாக செதுக்கினால். மிகவும் கண்டிப்பான ஒரு தாயாக அவர் இருந்தார். தொன் போஸ்கோ தன்னுடைய இளையோர் பணியை துவங்கிய பொழுது அவர் அந்த நகரத்திலே ஒரு ஒதுக்குப்புறப்பான இடத்திலே அவர் தன்னுடைய இல்லத்தை அமைத்த பொழுது அவர் பெக்கி சிற்றூரிலிருந்து அவர் தூரின் மாநகரத்திற்கு அவர் இடம்பெயர்ந்து வந்து புலம்பெயர்ந்து அங்கே அவரோடு 10 ஆண்டுகள் அவரோடு இருக்கிறார். ஏனென்றால் ஒரு இளம் வயது குருவானவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பணியிலே சிறப்பாக செயல்படுவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எப்படி ஒரு தாய் மகனை வளர்த்தது மட்டுமல்லாமல் அவருடன் இருந்து அவரை வழி நடத்துகிறார். தொன் போஸ்கோவுக்கு மற்றும் ஒரு தாய் அன்னை மரியாள். இந்த தாய் அவருக்கு 9 வயது இருக்கும்பொழுது ஒரு கனவு காணுகிறார். அந்த 9 வயது கனவிலே இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒரு தாய், இவரே உன்னுடைய ஆசிரியராகவும் உன்னுடைய அன்னையாகவும் இருப்பார் என்று. அந்த அன்னையும் மிகவும் கண்டிப்பான ஒரு அன்னை, மிகவும் தெளிவான ஒரு அன்னை. ஸ்பூன் ஃபீடிங் என்று சொல்வார்கள். குழந்தைங்களுக்கு எது செய்தாலும் ஓகே, எது பண்ணாலும் அப்படி அவர்களை கெடுக்கின்ற ஒரு தாயாக அல்லாமல் அந்த குழந்தையை உருவாக்குகின்ற வலுவூட்டுகின்ற ஒரு அன்னையாக அன்னை மரியாள் இருக்கின்றார். அன்னை மரியாள் அந்த 9 வயது சிறுவனிடம் ஒன்று சொல்கின்றார், நீ இந்த விஷயங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உன்னை நீ பலப்படுத்த வேண்டும், உன்னை நீ வலுப்படுத்த வேண்டும், உன்னை நீ தயாரித்து கொள்ள வேண்டும் என்று 3 வழிமுறைகள் சொல்கின்றார். 3 விதங்களிலே நீ உன்னை உருவாக்க வேண்டும். முதலிலே உன்னுடைய உடல் ஆரோக்கியம். நீ உன் உடல் ஆரோக்கியத்தை நீ சிறப்பாக நீ ஆரோக்கியமான ஒருவனாக மாற வேண்டும். ஃபிசிக்கலி ரோபஸ்ட் என்பது நாட் குட் ஹெல்த், அதையும் தாண்டி. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பல விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும். எனவே அந்த உடல் பலம் என்பது உனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். உடல் அளவிலே நீ ஆரோக்கியம் மிகுந்தவனாக உன்னை மாற்றிக்கொள் என்று சொல்கிறான் முதல். இரண்டாவது, மனதளவிலே திடமுள்ளவனாக நீ மாற வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையிலே சிக்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இதை நீ எதிர்கொள்ள வேண்டும். எனவே உன்னுடைய மனம் என்பது உடைந்து போகின்ற ஒரு மனமாக அல்ல, திடமான எதையும் தாங்குகின்ற ஒரு மனமாக நீ உன் மனதை நீ உருவாக்க வேண்டும் என்று. ஸோ மென்டலி ஸ்ட்ராங், மனம் என்பது திடமாக இருக்கு, மனதிடம் உனக்கு வேண்டும் என்று அன்னை மரியாள் அவருக்கு சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக, ஆன்மீகத்தில் தாழ்ச்சி உள்ளவனாக நீ மாற வேண்டும் என்று. தொன் போஸ்கோ இயல்பாகவே தாழ்ச்சி அவருக்கு கொஞ்சம் சவாலாக இருந்தது. அதனால்தான் அன்னை மரியாள் நீ தாழ்ச்சியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்திலே உனக்கு தாழ்ச்சி மிக முக்கியம் என்று சுட்டி காட்டுகின்றார். ஸ்பிரிச்சுவலி ஹம்பிள், அவங்க சொல்கிற 3 விஷயம், ஃபிசிக்கலி ரோபஸ்ட், மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஹம்பிள். அப்போது உடல் அளவிலே நல்ல திடகாத்திரமாக, ஆரோக்கியமாக, மனதளவிலே திடமுள்ளவனாக, ஆன்மீக அளவிலே மிகவும் நீ தாழ்ச்சி உள்ளவனாக மாறு. இந்த 2 தாய்மார்களும் அவர்களை அருமையாக உருவாக்குகின்றார்கள். நம்முடைய பெற்றோர்களாகிய நமக்கு இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய சவால், நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்து எடுப்பது. ஒரே ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 குழந்தைகளையும் எவ்வாறு வளர்ப்பது பாருங்கள். இந்த சிறுவனை அன்னை மார்கரெட் அம்மாளும் அன்னை மரியாளும் எவ்வாறு அவரை கண்ணும் கருத்துமாக வளர்த்து எடுத்தார்கள் என்றால், அவர் இன்றைக்கு உலகத்திற்கே தந்தை இழந்த ஒரு குழந்தை இளைஞர்களின் தந்தையாக மாறுகிறார். பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்களை சந்தித்த ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் தந்தையாக மாறுகின்றார், வழிகாட்டியாக மாறுகின்றார், ஆசிரியராக மாறுகின்றார், நண்பராக மாறுகின்றார். எனவே அருமையான பெற்றோரை, இங்கே அதிகமாக பெற்றோர் இருக்கின்றார்கள். ஒரு நல்ல பெற்றோராக நாம் இன்று வாழ அழைக்கப்படுகிறோம். தொன் போஸ்கோவுடைய பெற்றோரை போல, தொன் போஸ்கோவுடைய தாயை போல, தொன் போஸ்கோவை வழிநடத்திய அன்னை மரியாள் போல கண்டிப்புள்ள ஒரு தாயாகவும் தந்தையாகவும், முன்மதியுள்ள ஒரு தாயும் தந்தையுமாகும் என்று நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக புனிதத்துவத்தை அடைவார்கள். இரண்டாவது, தொன் போஸ்கோ என்றாலே ஆன்மீகம். ஆன்மாக்களை கொடுங்கள், மற்ற அனைத்தையும் எடுத்து விடுங்கள். கிவ் மீ சோல்ஸ், டேக் அவே த ரெஸ்ட் என்று அவர் தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டுதலை மிக சிறப்பாக அமைத்தார். தொன் போஸ்கோ பல பணிகளை செய்தார், எண்ணற்ற பணிகளை செய்தார்.
கல்வி பணி, மனித வளத்திற்கான பணி, இன்னும் எவ்வளோ பணி. ஆனால் அவருடைய ஆன்மீக பணி தான் மிகவும் சிறப்பாக அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. அந்த ஆன்மீக பணியை அவர் எப்படி செய்தார்? பலர் அவரிடம் வந்து, டொன் போஸ்கோ நீங்கள் நிறைய நல்ல விஷயம்லாம் செய்கிறீங்க, இந்த ஆன்மீக பணிலாம் விட்டுருங்க, ஆன்மாக்களை பற்றி கொஞ்சம் பேசாதீங்க, மற்றதெல்லாம் செய்யுங்க, அதுக்கு நாங்கள் எவ்வளோ வேணால் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் இதெல்லாம் தயவுசெய்து ஜெபமாலை சொல்கிறது, இந்த ஆன்மா பற்றி பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டொன் போஸ்கோ என்ன சொல்கிறாரு? அன்பு நண்பரே, நான் என்னுடைய இந்த நாவை இந்த வல்தோக்கோவிலிருந்து சுப்பேர்கா என்கின்ற ஒரு மலை உச்சி வரை தரையிலே தேய்த்து சென்று அந்த இடத்தை அடைவதற்கு கூட நான் தயார். ஆனால் என்னுடைய இந்த ஆன்ம தாகத்தை என்னால் விட முடியாது. ஆன்மீக வழியில் இளையோரை வழிநடத்துவதுதான் என்னுடைய முதல் பணி என்று சொல்லுகின்றார். எந்த அளவிற்கு அவர் இளையோரை ஈர்த்தார் என்றால், அவர் 1845 அவருடைய பணியை துவங்கி 200-300 இளைஞர்கள் நம்முடைய வீதிகளில் நடந்து சென்றால், ஒரு குருவோடு நடந்து சென்றால் அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அந்த அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் ஒரு பீதியை கிளப்பியது, ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு அதிர்வலைகளை அது கிளப்பியது. எனவே அங்கிருந்த அந்த செய்தித்தாளில் எழுதினார்கள், ஒரு கொள்ளக்கூட்ட தலைவன் குரு ஒரு கொள்ளக்கூட்ட தலைவனாக இந்த ரவுடிகளோடு நடந்து செல்லுகிறார் என்று தான் எழுதினார்கள். எனவே அவருடைய ஆன்மீக வழிகாட்டி ஆக இருந்த கஃபாசு அடிகளாரும் அவருடைய உபகாரியாக இருந்த தந்தை பொரேல் அவர்களும் டொன் போஸ்கோ அழைத்து, கஃபாசு சொல்லுகிறார், டொன் போஸ்கோ உன்னுடைய வேலைகளெல்லாம் நிறுத்திவிடு, உன்னுடைய வேலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு என்று சொல்லுகிறார். பொரேல் டொன் போஸ்கோவை நன்றாக தெரிந்தவர், டொன் போஸ்கோவால் இதை நிறுத்த முடியாது என்று அறிந்தவர். அவர் சொல்கிறார், டொன் போஸ்கோ ஒரு 10 நல்ல பிள்ளைங்க இங்கே இருக்காங்க பாருங்க, இந்த பீடசுருவெல்லாம் பார்த்தாலே ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி தெரிகிறாங்க, நல்ல பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க, நம்ம பங்கில் இருக்கிற யூத் மாதிரி வச்சுக்கங்களேன். இந்த 10 நல்ல பேர் வச்சு மட்டும் நீ வேலை செய். இந்த மாதிரி 100, 200, 300 பேரெல்லாம் நீ வந்து ரோட்டில் நீ கூட்டு போனீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டொன் போஸ்கோ சொல்லுகிறார், நான் மிகவும் மதிக்கின்ற மிகவும் நேசிக்கின்ற 2 பேர் யாரென்றால் கஃபாசு அடிகளாரும் பொரேல் அடிகளாரும். அவர்கள் இருவர் சொன்னதை நான் அவர்களை மதிக்கிறேன், அவர்களை அன்பு செய்கிறேன். ஆனால் அவர்கள் சொன்னதை என்னால் கேட்க இயலவில்லை. என்னை உள்ளிருந்து இயக்கியவர் தூய ஆவிதான் என்று சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், ஆன்மாக்களை வெல்ல நான் என்னை ஒரு மிகவும் கரடுமுரடான மிகவும் கண்மூடித்தனமான விதத்தில் கூட நான் முன் செல்ல தயாராக இருக்கிறேன். ஐ எம் ரெடி டு புஷ் மை செல்ஃப் டு ரெக்லெஸ்னஸ் என்று வார்த்தை சொல்கிறேன். ரெக்லெஸ்னஸ்னா அப்படின்னா நான் யோசித்தேன், எப்படி தமிழில் நம்ம வில்லியம் தான் தமிழ் பேராசிரியர், அவர் வந்து ரெக்லெஸ்னஸ் தமிழில் எப்படி மொழிபெயர்ப்பது, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சேன், வெறித்தனம். வெறித்தனம்னா அது தடுக்கவே முடியாது. டொன் போஸ்கோவை ஆன்மீக வழியில் இளையோரை வழிநடத்தியதை யாராலும் தடுக்கவே இயலாத அளவிற்கு அந்த அளவிற்கு அவர் ஆன்மீக ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தார். ஆன்மாக்களை வெல்ல வேண்டும், அதற்காக நாம் எதையும் செய்ய தயார். என் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை இந்த ஆன்மீக வழிகாட்டியாக நான் இருப்பேன்னு சொல்றார். எனவே பெரியோராக பெற்றோராக வழிகாட்டிகளாக நமக்கு ஆன்மீக வழிகாட்டுதல், இளையோரை ஆன்மீகத்தில் எப்படி வழிநடத்தி செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது என்று முதலில் அவர்கள் பார்ப்பாங்க. அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள், ஃபாதர் நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாதர், உங்களை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஃபாதர், நீங்கள் கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாதர் அப்படின்னு நம்ம இளையோர் இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்போது அந்த ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக நாம் வாழ வளர டொன் போஸ்கோ நமக்கு அருமையாக ரொம்ப சிம்பிளாக வழிகாட்டுறாரு. ரொம்ப நம்ம ஃபாதர் ஜகாவுடைய ஆஃபீஸ்க்கு வெளியில் ரொம்ப அழகாக சலேசிய ஆன்மீகம் என்று அவர் மிக சுருக்கமாக அங்கே எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த திருவிழாவினுடைய திருப்பலி பொழுது தந்தை அவர்கள் அதை அச்சிட்டு தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக டொன் போஸ்கோடைய ஆன்மீகத்தை ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தையில் நம்ம அடக்கணும்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக அடக்கலாம். இறைவன், இளையோர். சொல்லுங்கள், 2 வார்த்தை முடிஞ்சிடுச்சு. டொன் போஸ்கோடைய ஆன்மீகத்தை 2 வார்த்தையில் நம்ம இறைவன், இளையோர். இறைவனோடு ஒன்றிப்பு, இளையோர் மீது பேரன்பு. இதை சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனோடு ஒன்றிப்பு, இளையோர் மீது பேரன்பு. பேரன்பு, இறைவனோடு ஒன்றிப்பு, இறைவனோடு 2 கலந்த வாழ்வு. அதை டொன் போஸ்கோ எப்படி நமக்கு வழங்குறாருன்னா பாருங்க, அந்த ஆன்மீக ஊற்று, சலேசிய ஆன்மீக ஊற்று. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த பங்கு தான், நீங்கள் ஐநாவரம் டொன் போஸ்கோ பங்கு தான்றதுக்கு என்ன அத்தாட்சி? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் டான் போஸ்கோ ஷ்ரைன் பாரிஷ்னா என்ன அத்தாட்சி?
குடும்ப கார்டு, இந்த கார்டெலாம் வச்சுருப்பீங்கள. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்த நாட்டில் இருக்கோம், இந்த வீட்டில் தான் இருக்கும், இந்த அட்ரஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கும், அது ஒரு ரேஷன் கார்டு இருக்கும், ஒரு அத்தாட்சி இருக்கும். இப்போது டொன்போஸ்கோ திருத்தலத்தின் நான் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது. அது என்னென்னா SDNA. டிஎன்ஏ டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்னுடைய பெற்றோர் யார் என்று கண்டுபிடிக்கிறது, யாரிடமிருந்து நான் என்னுடைய உயிரை பெறுகிறேன், என்னுடைய உணர்வை பெறுகிறேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட். அப்போ SDNAனா சலேசியன் டிஎன்ஏ. சலேசியன் டிஎன்ஏவோட உட்சாரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. சலேசியன் டிஎன்ஏல முதல் பகுதி வந்து சலேசிய ஊற்று, சலேசிய ஆன்மீக ஊற்று. 3 இடத்திலிருந்து அந்த ஆன்மீகம் வருகிறது. முதலில் நல்லாயன் கிறிஸ்து. நல்லாயன் கிறிஸ்து இந்த சலேசிய ஆன்மீகத்தின் ஊற்றின் முதல் துளியாக இருக்கின்றார். 2வது நம்முடைய சகாய அன்னை. 3வது டொன்போஸ்கோ. இந்த 3 பேருக்கு ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்கிறது. நல்லாயன் தடுமாறிய வழிமாறி சென்ற ஆட்டை தேடி சென்றவர். அன்னை மரியாள் கிறிஸ்தவ சகாய அன்னை சிக்கலில், பிரச்சனையில், துன்பத்தில், துயரத்தில் இருக்கின்ற மக்களுடைய துயர் துடைக்கும் ஒரு தாயாக இருந்தார். டொன்போஸ்கோ விளிம்புகளில் இருந்த புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யாருமே சென்று அடையாத இளைஞர்களை தேடி சென்ற ஒரு குருவாக இருந்தார். அப்போ இந்த 3 பேருமே அந்த சிக்கலில், பிரச்சனையில், துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் ஆன்மீக ஊற்றாக மாறுகிறார். 2வது சூழல், சலேசிய ஆன்மீக சூழல் என்பது எதை நாம் சலேசிய ஆன்மீக சூழல் என்று சொல்லலாம்? சலேசிய ஆன்மீக சூழல் முதல் முக்கியமானது அனைவருக்குமான சமத்துவ சூழல். சலேசிய இல்லமானது, சலேசிய பங்கானது எல்லோரையும் அரவணைக்கிறது. இங்கே இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இவங்க, அவங்க, அந்த மொழி, இந்த மொழி, அந்த இனம், இந்த இனம், எந்த பாகுபாடும் கிடையாது. சலேசிய சூழல் என்பது அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, வரவேற்கின்ற ஒரு சமத்துவ சூழல். 2வது அது ஒரு குடும்பம். சலேசிய ஆன்மீகம் வந்து குடும்பமாக இருக்கிற பாருங்கள். இந்த மற்ற பங்குக்கும் நம்ம பங்கு நீங்கள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இது ஒரு குடும்பமாக இருக்குது. எல்லோருமே ஒரு குடும்ப அங்கத்தினர்கள் போல செயல்படுவார்கள். அதுதான் உண்மையான சலேசிய சூழல். 2வது புள்ளி. 3வது இளையோர் தான் மையம். எங்கே இளையோர் முதன்மைப்படுத்தப்படுகிறார்களோ, இளையோருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறதோ, எங்கே இளையோர்கள் தான் மையம் என்று கருதப்படுகிறார்களோ அதுதான் சலேசிய சூழல். இது 3ம் சலேசிய சூழல், ஆன்மீக சூழல். உளப்பாங்கு 3வது புள்ளி. உளப்பாங்கு என்றால் ஆப்டிடியூட். என்ன மாதிரியான ஒரு நேச்சர், நம்முடைய செயல், நம்முடைய உளப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும்? முதலிலே அது மகிழ்ச்சியும் நேர்மறையான எண்ணமுமாக இருக்கும். மகிழ்ச்சியும் நேர்மறையான எண்ணம். மகிழ்ச்சினா நமக்கு ஈஸியாக புரியுது. நேர்மறையான எண்ணம் உங்களுக்கு புரியணுன்னா நீங்கள் ஒரு ஆளை பார்க்கணும். அந்த ஆள் யாருன்னா தம திருத்துவம், உங்கள் பங்கு தந்தை. நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவிட்டி, ஆப்டிமிசம் அப்படி சொன்னால் தமா. சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். எப்பொழுதுமே தன்னுடைய சிந்தனையை நேர்மறையான ஒரு சிந்தனையாக வைப்போம். டொன்போஸ்கோ அப்படி தான். பாருங்கள், இன்றைக்கி நம்ம நற்செய்தியில் படித்தோம், நீங்கள் நல்லது செய்கிறவங்களுக்கே நீங்கள் நல்லது செய்தால் அதில் என்ன பெரிய விஷயம்? உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள், உங்களுடைய தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய். அதுதான் ஆப்டிமிசம். நேர்மறையான எண்ணம் என்பது நம்ம எதிர்ப்பவர்களை எதிர்ப்பது நேர்மறையான எண்ணம் இல்லை, நம்ம எதிர்ப்பவரையும் நம் நண்பராக மாற்றுவதுதான் நேர்மறையான எண்ணம். அப்போ 2வது நேர்மறையான எண்ணமும் மகிழ்ச்சியும். 3வது கனிவும் அன்பும், லவ்விங் கைண்ட்னஸ் என்று சொல்வார். இதுதான் எல்லா சலேசிய இல்லங்களிலும், எல்லா சலேசியரிடம், எல்லா டொன்போஸ்கோ டிஎன்ஏ உள்ள எல்லோருக்கும் இருக்க வேண்டியது 3 உளப்பாங்கு. இது என்ன 3 உளப்பாங்கு உங்களுக்கு ஞாபகத்தில் வருதா? ஃபர்ஸ்ட் என்ன? மகிழ்ச்சியும் நேர்மறையான எண்ணம். 2வது கனிவும் அன்பும். 3வது ப்ரெடிலிக்ஷன் ஃபார் த யங். அது சொல்லலை நான், அதனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. ப்ரெடிலிக்ஷன் ஃபார் த யங் என்றால் இளையோர் மீதான அதீத அன்பு. இளையோர் மீதான சாதாரண அன்பு, சராசரி அன்பு அது வேற. இளையோர் மீதான அதீத அன்பு என்றால் அவர்கள் என்ன நடந்தாலும் அவர்களை விட்டுற மாட்டோம். அவன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அல்லது எவ்வளோ தடுமாறினாலும் எவ்வளோ கடைசி வரை அவங்கள நம்ம அதீத அளவில் அன்பு செய்யும். டொன்போஸ்கோடைய அன்பு அதீத அன்பாக இருந்தது, அளவு கடந்த அன்பாக, அலாதியான அதிசய விதத்திலே அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் ஒரு உளப்பாங்கு என்று சொல்வார்கள். அப்போது ஆப்டிமிசம் அண்ட் ஜாய், லவ்விங் கைண்ட்னஸ், ப்ரிடிலெக்ஷன் ஃபார் த யங், அதீத அன்பு, கனிவும்
அன்பும் அதுக்கு மேல் அவர்கள் மீதான நேர்மறையான எண்ணம் மகிழ்ச்சியும். இறுதியாக தொன் போஸ்கோ தன்னுடைய அந்த ஆன்மீகத்தில் செயல்பாடுகளாக வைப்பது அது முக்கியமாக கடின உழைப்பும் பற்றற்ற வாழ்வும். தொன் போஸ்கோ உழைத்து அவர் இறக்கும் பொழுது அவருக்கு 72 வயது. ஆனால் அவருடைய உடற்கூறாய்வு அந்த மருத்துவ பரிசோதனை செய்தவர்கள் இந்த மனிதனின் உடலுக்கு வயது 100 என்று சொன்னார்கள். 100 வயது என்றால் அவர் கடைசி 30 ஆண்டுகள் அவர் கடினமாக உழைத்தார், அதிகமாக உழைத்தார். அவர் வாழ்க்கையில் காலகட்டத்திலே மிகப்பெரிய அளவில் அவர் செய்த சாதனைகள் பல. எனவே கடின உழைப்பும் பற்றற்ற வாழ்வும். அவர் அதிகமாக பொருட்செலவிலே பொருள் ஈட்டினாலும் பணங்களை மக்கள் அவருக்கு காணிக்கை கொடுத்தாலும் அதையெல்லாம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போது பற்றற்ற வாழ்வும் கடின உழைப்பும் சலேசிய ஆன்மீகத்தின் மிக முக்கியமான செயல் திட்டங்களில் வருகின்றன. 3 செயல் திட்டங்களில் முதல் செயல் திட்டம் கடின உழைப்பும் பற்றற்ற வாழ்வும். இரண்டாவது, தொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஃப்ளெக்சிபிள் அண்ட் இனிஷியேட்டிவ் என்று சொல்லுவாங்க. இனிஷியேட்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருந்தார். பல முயற்சிகள் எடுத்தார், சில முயற்சிகள் கைகூடவில்லை, ஆனால் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருந்தார். சொல்வார்கள் அல்லவா, முயன்று கொண்டே இரு. முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறலாமா? விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். அப்போது அந்த இனிஷியேட்டிவ் முயற்சி என்பது பாருங்கள், நீங்கள் நம்முடைய இல்லத்தில் கூட நம்முடைய பங்கில் கூட பல்வேறு முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டோம். அதே சமயத்தில் நோ ரிஜிடிட்டி பட் ஃப்ளெக்சிபிலிட்டி, அது மிகவும் கடுமையாக இல்லாமல் அது இலகுத்தன்மையுடையதாக. சில விஷயங்கள் சற்று மாற்றி அமைக்க வேண்டும், சற்று அதை திருத்த வேண்டும், சற்று புரட்டி போட வேண்டும் என்று இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. தொன் போஸ்கோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியில் மிக முக்கியமானது இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. அட் த சேம் டைம் இஸ் இனிஷியேட்டிவ். இறுதியாக தொன் போஸ்கோ கல்வி முறை ஒன்றை அமைத்தார். அந்த கல்வி முறை மிக அற்புதமான ஒரு கல்வி முறை, அன்பின் கல்வி முறை. அதை ப்ரிவென்டிவ் சிஸ்டம் என்று அழைத்தார். ப்ரிவென்டிவ் சிஸ்டம் என்றால் நாம் முன்கூட்டியே ஒரு குழந்தையை தவறு செய்த பிறகு அல்லது விழுந்த பிறகு அல்லது பாதிக்கப்பட்ட பிறகு அதை நாம் ரெக்கவர் பண்ணுறது, அதை நாம் ஒன்று சேர்ப்பது அல்ல. ஒரு தவறு நிகழ்வதற்கு முன்னால் அந்த குழந்தையை பாதுகாப்பது, வரும் முன் பாதுகாப்பது, அந்த ஒரு திட்டத்தை அவர் எப்போது கற்றுக்கொண்டார் என்றால், அவர் தூரின் நகரத்தில் இருக்கிற அந்த சிறைச்சாலையில் சென்று பார்க்கும் பொழுது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அதை பார்த்தவன் தொன் போஸ்கோவுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், கண்கள் கலங்கின. இளம் வயதிலே இருக்கின்ற இந்த குழந்தைகள், இந்த சிறார்கள், இந்த இளைஞர்கள் வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். அவர்களுக்கு பாவ சங்கீதனம் கொடுத்து அவர்களை இந்த மரண தண்டனைக்கு அனுப்புவது என்னுடைய பணி அல்ல. ஆனால் இந்த சிறைச்சாலைக்குள் அவர்கள் நுழையாமல் அவர்கள் அதற்கு முன் ஒரு தந்தையாக, நண்பனாக, ஆசிரியராக அவளை சந்தித்து அவர்களை வாழ்க்கையை மாற்றி அவர்கள் வாழ வேண்டிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்குவதுதான் என்னுடைய பணி என்று அந்த ப்ரிவென்டிவ் சிஸ்டம். அவர்கள் தவறிலே விழுவதற்கு முன்னால் நான் அவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு ஆசிரியனாக, நண்பனாக, ஒரு தந்தையாக நான் இருப்பேன் என்று அவர் அந்த ஒரு கல்வி முறையை கற்றுக்கொண்டார். அப்போது அது ஒரு அறிவார்த்தமான ஒரு கல்வி, அது நம்பிக்கையை மையப்படுத்திய ஒரு கல்வி, அது மனித நேயத்தை அடிப்படையாக வைத்த கல்வி. இந்த அறிவு கூர்மை அல்லது அறிவியல், பகுத்தறிவு, அதே போல் நம்பிக்கை, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய அந்த பக்தி, அதே போல் அந்த கனிவன்பு என்று சொல்லக்கூடிய அந்த மனித நேயம், இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து தொன் போஸ்கோ தன்னுடைய கல்வி முறை அமைத்தார். அப்போது இந்த தொன் போஸ்கோடைய ஆன்மீகம் என்பது அது மடத்தில் உள்ளவர்கள் அல்லது மிக துறவிகள் மட்டும் வாழக்கூடிய ஒரு ஆன்மீகம் அல்ல, அன்றாடம் நாம் வாழக்கூடிய ஒரு ஆன்மீகம், எல்லோருமே வாழக்கூடிய ஆன்மீகம். இங்கே சொல்லப்பட்ட எல்லா சிந்தனைகளையும் ஒவ்வொரு நாளும் அன்றாட அனுபவமாக நம்மால் மாற்ற முடியும். அதை நம்முடைய எளியோருக்கு நாம் வழங்க முடியும். அன்பார்ந்த பங்கு மக்களே, தொன் போஸ்கோடைய ஆன்மீகத்தை நாம் உள்வாங்க வேண்டும், அதை அன்றாட அனுபவமாக்க வேண்டும், அதை நாம் பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். பாருங்கள், இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு போட்டால் அதில் இக்னேஷியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னாசியருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வரும். அதே போல் அசிசியாருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃப்ரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு வரும். அதே போல் கார்மலைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் சலேஷியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அல்லது தொன் போஸ்கோவுடைய ஆன்மீகம் என்பதை நாம் தான் முதலிலே அதை நாம் வாழ வேண்டும், அதை நாம் பிறருக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். இறுதியாக நாம் வாசித்த அந்த வாசகத்திலே ஒரு நிறைவாக வாழ்வது எப்படி, இறை தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நாம் நிறைவுள்ளவராக இருப்பது எப்படி, எதிரிகளையும் நம்மை எதிர்ப்பவர்களையும் நமக்கு எதிராக இருப்பவர்களையும் எப்படி அன்பு செய்வது. தொன் போஸ்கோவுடைய வாழ்க்கையில் அவருக்கு எதிரிகள் இருந்தார்களா அப்படின்னா, தொன் போஸ்கோவுக்கு யாரும் எதிரிகள் இல்லை,
ஆனால் சிலர் தொன்போஸ்கோவை எதிரியாக பார்த்தார்கள். ஒரு முறை அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு துப்பாக்கி குண்டு அவருடைய அங்கியை துளைத்து சென்றது. அங்கிருந்த மாணவர்கள் எல்லோரும் பயந்து விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சத்தம் போட்டார்கள், தொன்போஸ்கோ கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவன் சுட்டவனுக்கு சுட தெரியல, அதான் பாருங்கள் அங்கியில் பட்டு போயிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஆனால் ஏன் அவரை கொல்லுவதற்காக முயற்சி செய்தார்கள் என்றால், தொன்போஸ்கோ தன்னுடைய இளைஞர்களுக்கான ஒரு நீதியான நேர்மையான வேலை வாய்ப்பு திட்டத்தை அவர் ஒரு அக்ரிமெண்ட், அவர்களுக்கு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். அதிலே ஒவ்வொரு இளைஞனுக்கும் எவ்வளவு என்ன வேலை, எப்படி அவர்களுக்கு எத்தனை மணி நேர வேலை, எத்தனை நாள் ஓய்வு, இதையெல்லாம் அவர் ஒரு ஒப்பந்தமாக எழுதி கையெழுத்திட்டு, இந்த குழந்தைகளை நீங்கள் அதிகமாக வேலை வாங்கக்கூடாது என்று பல்வேறு நீதி சார்ந்த நேர்மை சார்ந்த சில திட்டங்களை அவர் முன்வைத்ததால் பலர் அவர் மீது முதலாளிகள் அவர் மீது மிகவும் கோபமாக இருந்தார்கள். ஆனால் தொன்போஸ்கோ அதை பற்றி கவலைப்படவில்லை. தொன்போஸ்கோவுக்கு பல்வேறு இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வந்தது. பேராயர், அவருடைய காலத்தில் இருந்த பேராயரும் தொன்போஸ்கோவோடு சற்று மன வருத்தத்தில் இருந்தார். கஸ்டால்தி என்கின்ற பேராயர் தொன்போஸ்கோவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் தொன்போஸ்கோ பல நாடுகளுக்கு தன்னுடைய சலீசிலே அனுப்பக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். அப்போ தனிப்பட்ட ஒரு ஆயருடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டிற்குள் அவர் வர இயலவில்லை. ஆனால் தொன்போஸ்கோ ஆயருக்கு தன்னுடைய கீழ்ப்படுதலை எப்பொழுதுமே கொடுத்தார். அந்த தொன்போஸ்கோவுக்கு ஒரு சுமையாக ஒரு புதிய இல்லத்தை அந்த ஆயர் கொடுத்தார். அதாவது அதுவரை எந்த துறவற சபையும் அந்த இல்லத்தை ஒரு வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை. எல்லோருமே அங்கே தோற்று போனார்கள். அந்த இல்லத்தை எடுப்பவர்கள் எல்லோருமே தோற்று போனார்கள். அந்த நேரத்திலே இந்த பேராயர் தொன்போஸ்கோ வல்சாலிச்சே என்கின்ற அந்த இல்லத்தை நீங்கள் எடுத்து நடத்துங்கள் என்று சொல்கிறார். தொன்போஸ்கோவிடம் ஆட்கள் இல்லை, தொன்போஸ்கோவிடம் கற்றறிந்த ஆசிரியர்களோ சலீசியர்களோ இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்திலே ஆயருக்கு இல்லை, முடியாது என்று சொல்லாமல் தொன்போஸ்கோ அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் தொன்போஸ்கோ பிற்காலத்தில் சொல்வார், இறைவன் என்னை அந்த இல்லத்திலிருந்து ஆசீர்வதித்தார். அந்த இல்லம்தான் என்னுடைய சலீசியருடைய குருமடமாக மாறியது. அந்த இல்லத்திலிருந்து தான் பல்வேறு குருக்கள் உலகெங்கும் சென்று மறைப்பணிக்காக சென்றார்கள். அந்த இல்லத்திலே சுற்றி இருந்த மக்கள் தான், அந்த ஆசிரியர் தான் மிகப்பெரிய உபகாரிகளாக மாறினார்கள் என்று தொன்போஸ்கோ அந்த எதிர்ப்புகளை கூட மிகவும் லாபகமாக, மிகவும் எளிதாக தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய சலேசிய சாதுரியம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பண்பை வளர்த்து கொண்டார். ஹோலி கன்னிங்னஸ் என்று சொல்வார்கள். ஹோலி கன்னிங்னஸ்னால் அவர் தனக்கு எதிரான விஷயங்களை கூட தனக்கு சார்பான விஷயமாக அவர் மாற்றுவார். அதுதான் தொன்போஸ்கோவுடைய மிகப்பெரிய. தொன்போஸ்கோ கிறிஸ்துவின் சகாய அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அவர் இருந்த இடத்திற்கு முன்னால் இருந்த இடத்தை வாங்க அவர் முயற்சி செய்தார். ஆனால் அந்த இடத்தை உரிமையாளர் தொன்போஸ்கோவுக்கு நான் ஒருபோதும் கொடுக்கவே மாட்டேன், இந்த இடத்தை யாருக்கு வேணாலும் விற்பேன், தொன்போஸ்கோவுக்கு தரமாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டார். தொன்போஸ்கோ அதை பற்றி பெரிதாக அவர் எதுவும் சொல்லவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த மனிதரிடமிருந்து ஒருவர் அந்த இடத்தை வாங்கிவிட்டார். அவர் யார் என்றால் தொன்போஸ்கோடைய நண்பர். அவரிடமிருந்து தொன்போஸ்கோ வாங்கி கொண்டு ஒரு எதிர்ப்பு வருகிறது. அந்த எதிர்ப்பை எப்படி சமாளிப்பது, ஒரு எதிரியை கூட எப்படி நண்பனாக மாற்றுவது, நமக்கு சாதகமற்ற விஷயங்களை கூட எப்படி சாதகமாக மாற்றுவது என்பது தொன்போஸ்கோவுக்கு இருந்த ஒரு அற்புதமான ஒரு திறமை. இறுதியாக நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகிலே திருவள்ளுவர் ஒரு அழகான ஒரு குறளை எழுதுகின்றார். 382 அந்த குறள் எண் 382, அந்த அதிகாரம் இறைமாட்சி. இறைமாட்சி என்கிற அதிகாரத்தில் இவ்வாறு அந்த குறளை எழுதுகிறார். அந்த குறளில் இருக்கின்ற முக்கியமான அந்த பண்புகள் தொன்போஸ்கோ வாழ்க்கையிலே மிக சிறப்பாக நாம் பார்க்கலாம். அந்த குறள் இப்படியாக எழுதப்படுகிறது: அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. தொன்போஸ்கோக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் அஞ்சாமை. எதை குறித்தும் யாரை குறித்தும் அவர் பயப்படவே இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவர் துணிவாக சென்றார். ஏனென்றால் அவருக்கு மனதிலே தூய ஆவி அவரை வழிநடத்துகிறார் என்பதை அவர் உறுதியாக நம்பினார். அவர் ஒரு நம்பிக்கையின் மனிதராக இருந்தார். அன்னை மரியாளுடைய உடனிருப்பு அவருடன் இருப்பதை அவர் உணர்ந்தார். ஒவ்வொரு கணப்பொழுதும் இறைவன் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார், இறைவனுடைய சித்தத்தை தான் அவர் நிறைவேற்றுகின்றார் என்பதை அவர் முழுவதும் அறிந்திருந்தார். அதனால் அவருக்கு பயமே கிடையாது. எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும், பிரச்சனையாக, கடன் தொல்லையாக இருந்தாலும் பயப்படவே இல்லை. அஞ்சாமை. இரண்டாவது ஈகை. தொன்போஸ்கோவுக்கு இருந்த அந்த இதயம் நன்மை செய்ய வேண்டும்,
எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், தன்னுடைய எதிரிகளாக இருந்தால் கூட அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த ஈகை என்கின்றது டொன் போஸ்கோவிடம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு மாணவன் அவரிடம் வந்து தங்கிவிட்டு அந்த இரவு குளிருக்கு அடைக்கலம் தேடி வந்து அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது அந்த வீட்டிலிருந்து எல்லா பொருட்களையும் அவன் சுருட்டி கொண்டு சென்று விட்டான். டொன் போஸ்கோ தாய்க்கு மிகவும் வருத்தம். நம்மிடம் இருந்த ஒரு நல்ல பொருட்கள் அதுதான், அதை கூட அவன் எடுத்து விட்டு சென்று விட்டானே என்று அவன் கடிந்து கொண்டார்கள். டொன் போஸ்கோ அப்படின்னு சொன்னார், அம்மா, நம்மளை விட அந்த பிள்ளைக்கு தான் இது ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டிருக்கும், அதனால தான் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டான். ஈகை என்பது அனைத்தையும் கடந்து அன்புடன் யோசிக்கக்கூடிய ஒரு பண்பு. மூன்றாவது பண்பு அறிவு கூர்மை என்பது டொன் போஸ்கோ எவ்வளோ பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் எண்ணற்ற புத்தகங்களை எழுதினார். ஒவ்வொரு மாதமும் அவர் அந்த புத்தகங்களையும் சிறு குறிப்புகளையும் எழுதி கொண்டே இருந்தார். பல விஷயங்களை எழுதினார். அப்போ அறிவாற்றலாக அவர் சிந்தித்தார், அறிவுபூர்வமாக சிந்தார். ஊக்கம், கடைசியான வார்த்தை அறிவு ஊக்கம். அந்த ஊக்கம் என்பது த மோட்டிவேஷன். டொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்ந்த காலகட்டம் 72 ஆண்டுகள். அவர் பாருங்கள், அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே 30 வயசு இருக்கும்போதே ஆரட்ரி என்கின்ற ஒன்றை அவர் ஆரம்பிக்கின்றார். அதிலிருந்து 10 வயசு 40 வயசு ஆகும் பொழுது சலேசியன் என்கின்ற ஒரு குழுவை உருவாக்கி விடுகின்றார். 50-55 ஆண்டுகள் பொழுது அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டி எழுப்புகின்றார். தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலும் அல்லது நோய் நொடியால் இருந்த காலத்திலும் 1887 அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேராலயத்தை இறுதி ஆண்டவருக்கு கட்டி எழுப்புகின்றார். அங்கே அவர் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது, அங்கே திருப்பலி நிறைவேற்றும் பொழுது அன்னை சகாய அன்னையுடைய அந்த பீடத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்று 16 முறை அழுகிறார். எல்லோரும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். டொன் போஸ்கோவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அழுகிறார். அது முடிந்த பிறகு அவரை டொன் போஸ்கோ, ஏன் நீங்கள் அழுதீங்க, ஏன் அடிக்கடி அழுதீங்க? அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு 9 வயது இருக்கும் பொழுது இந்த தாய் எனக்கு கனவிலே தோன்றி இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ உனக்கு புரியாது, சரியான நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னார்கள். இப்பொழுது எனக்கு புரிகிறது, அன்னையே அனைத்தையும் செய்தார் என்று சொன்னார். டொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையில் அளப்பரிய காரியங்களை செய்தார். ஏனென்றால் அவர் ஒரு நம்பிக்கையின் மனிதராக, இறைவன் எவ்வளவு நிறைவாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்க்கை டொன் போஸ்கோ வாழ்ந்தார். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாமும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற முடியும். ஏனென்றால் டொன் போஸ்கோ வாழ்க்கை மிகவும் ஒரு எளிமையான ஆன்மீகம், இனிமையான ஆன்மீகம், அனைவரும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு ஆன்மீகம். அதுதான் ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்வு. எனவே இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஒரு நல்ல பெற்றோராக இருப்பது எப்படி, ஒரு நல்ல இளைஞனாக, ஒரு நல்ல சிறுவனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல ஆசிரியராக, ஒரு நல்ல பணியாளனாக, ஒரு நல்ல பொதுநிலையராக, ஒரு நல்ல சலேசியராக, ஒரு நல்ல சலேசிய குருவாக எப்படி இருப்பது, டொன் போஸ்கோவை போல எப்படி இருக்க முடியும் என்று நாம் சிந்திப்போம். அவரை போல நம் வாழ்க்கையை நாம் மாற்றுவோம். கண்டிப்பாக ஒரு புனிதமான வாழ்க்கையை நாம் வாழுவோம். நம் வழியாக எண்ணற்ற மக்களை புனிதத்துவத்துக்கு நாமும் அழைத்து செல்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆன்மீகத்திலே இறைவனை தாயாக தந்தையாக நினைத்து அவரிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்பது என்பது அவருடைய ஆன்மீக பயிற்சியாக இருந்தது. எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் துணிவோடும் பாசத்தோடும் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறை தந்தையிடம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக. அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்களுக்காக மன்றாடுகிறோம். புனித டொன் போஸ்கோ திருச்சபையின் மீது கொண்டிருந்த அதே பற்றுதலையும் கீழ்ப்படிதலையும் இவர்களுக்கு தந்தருளும். இவர்கள் நம்பிக்கையை தமது பணியின் அடித்தளமாக கொண்டு இறை மக்களை, குறிப்பாக வறியோரை அன்புடன் வழிநடத்த தேவையான ஆற்றலை அளிக்க வேண்டும் என்று டொன் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோருக்காக. நன்மையின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய இளைய சமுதாயத்திற்காக மன்றாடுவோம். புனித டொன் போஸ்கோ இளைஞர்கள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையைப் போல இளைஞர்கள் தாங்கள் மீது தாங்களே நம்பிக்கை கொண்டு தீய வழியிலிருந்து விலகி நற்பண்புகள் நிறைந்தவர்களாக வளர வேண்டும் என்றும், அவர்களுக்கு சரியான வழிகாட்டிகளை தந்து அவர்கள்
சமூகத்தின் ஒளி விளக்குகளாக திகழச் செய்ய வேண்டுமென்று தொன்போஸ்கோவின் வழியாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவிகள் மனம் திரும்புவதற்காக உங்கள் பகைவர்களிடமும் அன்பு கூறுங்கள் என்ற இயேசுவின் மலைப்பொழிவு செய்தியின் அடிப்படையில் பாவ வழியில் நடப்போரை மனமாற்றத்திற்காக மன்றாடுகிறோம். குற்றம் செய்தோரை தண்டிப்பதை விட அவர்களை அன்பால் அரவணைத்து மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்தருளும். கடின இதயம் கொண்டோரை உமது இரக்கத்தை உணர்ந்து புனிதமான வாழ்விற்கு திரும்ப அருள் புரிய வேண்டும் என்று புனித தொன்போஸ்கோவின் வழியாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றோருக்காக குணமளிக்கும் எம் இறைவா, பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு உடல் மற்றும் உள்ள வேதனையில் இருப்போருக்காக மன்றாடுகிறோம். நம்பிக்கையே மருந்தாகிட அவர்கள் உமது வல்லமையால் குணமடையவும், துன்பமான நேரங்களிலும் உமது உடன் இருப்பை உணர்ந்து மன வலிமை பெறவும், அவர்களுக்கு பணிவிடை செய்வோர் கனிவான உள்ளத்தோடு செயல்படவும் வரம் தர வேண்டும் என்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் பங்கிற்காக அன்பு தந்தையை இறைவா, எம் பங்கு தந்தையர்களையும் சிறப்பாக இன்று திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணி ஜான் கிறிஸ்டி அவர்களுக்காகவும், அவரோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். புனித தொன்போஸ்கோவின் அதே தந்தை உள்ளத்தையும் இவருக்கு தந்தருளும். இவரது மேய்ப்பு பணியில் வரும் சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும், இவர் வழியாக பல ஆன்மாக்கள் இறைவனின் அன்பை கண்டடையவும் தேவையான தூய ஆவியின் வரங்களை பொழிய வேண்டும் என்று புனித தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இளைஞர்களின் தந்தை புனித தொன்போஸ்கோவின் நவநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்நாளில் எங்கள் கிறிஸ்து அரசர் பகுதியை சேர்ந்த மக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் புனித தொன்போஸ்கோ காட்டிய அதே அன்பும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க செய்தருளும். விசுவாசத்தில் நாங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் வளரவும், எங்கள் பங்கு மக்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கிறிஸ்துவின் அன்பிற்காக சான்றாக வாழ அருள் புரியும். குறிப்பாக எங்கள் பங்கிலும் எங்கள் பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் புனித தொன்போஸ்கோவின் வழிகாட்டுதலில் நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் இறைப்பற்று உள்ளவர்களாகவும் வளர வேண்டும் என்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே பல்வேறு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், நபர்கள் அவருடைய விண்ணப்பங்களையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவன் ஆசிர்வதிக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் வாழும் வழியுமாகிய இறைவா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்திருக்கின்ற வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அள்ளி தருகின்றே
தருகின்றேன். அர்ப்பணமாய் ஏற்றிடுவாய், அருள் பொழிந்து என்னை காத்திடுவாய். அள்ளி தருகின்றேன். சிறிய இதயத்தை தருகின்றேன், என் செல்வம் அனைத்தையும் தருகின்றேன். எளிய இதயத்தை தருகின்றேன், யாம் பெற்றவை அனைத்தையும் தருகின்றேன். உடல் பொருள் ஆவியை தருகின்றேன். உடல் பொருள் ஆவியை தருகின்றேன். உள்ளமுவந்தே அனைத்தையும் தருகின்றேன். உள்ளம் உவந்தே அனைத்தையும் தருகின்றேன். அள்ளி தருகின்றேன். சொந்த பந்தத்தை தருகின்றேன், என் சுகங்கள் அனைத்தையும் தருகின்றேன். ஆசைகள் அனைத்தையும் தருகின்றேன், அதை அளவின்றி உமக்கே தருகின்றேன். மண் பொன் பொருளையும் தருகின்றேன். மண் பொன் பொருளையும் தருகின்றேன். மனமகிழ்ந்தே அனைத்தையும் தருகின்றேன். மனம் மகிழ்ந்தே அனைத்தையும் தருகின்றேன். அள்ளி தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான திருப்பலி எல்லாமல தந்தையாக இறைவன் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, புனித தொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற திருப்பலிகளிலே உம்முடைய அன்பு குருவாக இறை மக்களுக்கு உம்மை எடுத்துரைக்கின்ற பகிர்ந்தளிக்கின்ற பலியை செய்தாரே. இந்த திருப்பலியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இந்த காணிக்கைகள் உம்முடைய திருமகனுடைய உடலாகும் இரத்தமாகவும் மாறி எங்கள் வாழ்க்கையை குணப்படுத்தும் அருமருந்தாகிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக எங்கள் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான புனித ஜான் போஸ்கோவின் விழாவில் நாங்கள் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து மனிதன் வாழ்வு பெற வேண்டும் என்று, அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமகனை எங்களுக்கு அனுப்பினார். அவர் எங்களுக்கு எடுத்து சொன்ன மதிப்பீட்டுகளின்படி சிறப்பாக எம் இளைய தலைமுறையினர் வாழ அருள் பொழிகின்றேன். தவறிய நேரங்களிலெல்லாம் எங்கள் தவறுகளை அன்புடன் சுட்டி காட்டி தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எங்கள் வாழ்வில் இறையரசை கட்டி எழுப்பவும் துணை செய்கின்றேன். ஆகவே இளையோர் மற்றும் இந்த விழாவை கொண்டாடும் இத்திரு கூட்டத்தோடும்
வானதூதர்களினோடும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினர் இது திருப்பலிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இன்றைய நாளிலே சிறப்பிக்கின்ற கிறிஸ்து அரசர் பகுதி மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்திலும் இன்னும் சிறப்பாக சிறப்பு கருத்துக்காக ஜெபிக்கின்ற திருவாளர் இயேசுமானுவேல் மற்றும் ஏஞ்சல் மேரி குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும்.
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தல் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள் புரியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திரு துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், தூய தன்போஸ்கோ, இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து தூயவர்களோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்று திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு, பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு, குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் இறை அன்பே, இதிலும் இறை அன்பே. எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையும் பிறருடையும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீட்டிற்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி இதனுடைய ஆசிரியரை நமக்கு பெற்று தந்தவர் அருள் தந்தை ஜான் கிறிஸ்டி அவர்கள். தொன்போஸ்கோ இல்லம் பெரவலூரிலே தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். 2005ஆம் ஆண்டு நான் வேரூரிலே முதல் முறையாக புதிய குருவாக அங்கே பணியாற்ற சென்ற பொழுது தந்தை அவர்கள் எனக்கு இல்ல தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் இருந்து பல்வேறு வகையிலே என்னை வழிநடத்தி இருக்கின்றார். ஆகவே என்னுடைய இந்த குருத்துவ பணிக்கு அடித்தளமாக என்னை வழிநடத்தியவர் இன்றைய நாளிலே நமக்கு திருப்பலியை நிறைவேற்றி அருள் தந்தை ஜான் கிறிஸ்டி அவர்கள். அதே போல் 2015ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு குழுவாக இத்தாலி நாட்டிற்கு தொன்போஸ்கோவினுடைய பிறந்த வாழ்ந்த இடங்களுக்கு சென்ற பொழுதும் எங்களை புன்முறுவலோடு எங்களை வரவேற்று எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வந்தவர் அருள் தந்தை ஜான் கிறிஸ்டி அவர்கள். அவருடைய அந்த சலேசிய ஆன்மீகத்தை நாம் இன்றைய மறையிருளை நாம் காண முடிந்தது. தொன்போஸ்கோவை கரைத்து குடித்து விட்டார். சலேசிய சபையினுடைய ஆன்மீகத்தை மிகவும் தெளிவாக நமக்கு இன்றைய மறையுளே கொடுத்துள்ளார். ஆகவே இப்பேற்பட்ட அருள் தந்தை நமக்கு இந்த நாளிலே திருப்பலிக்கு வந்து இறைவனுடைய ஆசிரியரை பெற்று தந்த தந்தை அவர்களுக்கு கரோலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருவாளர் செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு நினைவு பரிசு கொடுக்க திருமதி ஆரோக்கியமேரி அமுதா அவர்களை அழைக்கிறேன். தந்தை அவர்களோடு இணைந்து அவருடைய இல்லத்திலிருந்து அருள் தந்தை யாக்கோபு ஒரு சலேசிய குருவானவர் என்று நமக்கு இந்த திருப்பலியை வந்திருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நினைவு பொன்னாடை அணிவிக்க திருவாளர் சின்னப்பன் அருள் அவர்களையும் நினைவு பரிசினை திருமதி அன்னரோஸ் அவர்கள் அளிப்பார்கள்.
நமது அருகாமையில் இருக்கின்ற வில்லிவாக்கத்தில் என்ன புனிதர் இருக்கார்? அருளானந்தர் டி பிரிட்டோ. தந்தை இவர்களை நான் பல வருடங்களாக அறிவேன். தந்தை அவர்களிடமிருந்து நான் பார்த்த குணம் எளிமையானவர். அவருடைய பணியிலே, அவருடைய கடமையிலே மிகவும் தெளிவாக இருந்து, குறிப்பாக இந்த ஆன்மீக பயணத்திலே பல்வேறு மக்களை வழிநடத்தி வருகின்றார். தந்தை அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல் மூலமாக திருப்பலியையும் ஆராதனையும் செய்து பல்வேறு மக்களை வழிநடத்தி வருகின்றார். ஆகவே அருள் தந்தை ஆண்டனி தாஸ் வில்லிவாக்கம் பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க, பொன்னாடை அணிவிக்க திரு சில்வஸ்டர் அவர்களையும், நினைவு பரிசினை அளிக்க திருமதி சகாயமேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பித்த கிறிஸ்து அரச பகுதி இறைமக்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற புனித பவுல் அன்பியம், குழந்தை இயேசு அன்பியம், புனித ஜான் போஸ்கோ அன்பியம், புனித பேதுரு அன்பியம், புனித தோமா அன்பியம் மக்களுக்கு நாம் மீண்டும் கரோலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் இவர்களை குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்கின்ற பகுதி நல்லாயன் பகுதி இறை மக்கள் நாளிலே சிறப்பிப்பார்கள். தலைமை ஏற்று வழிநடத்துபவர் அருள் தந்தை ஸ்டானிஸ்லாஸ் லூர்து அன்னை திருத்தல அதிபர் அவர்கள் நாளைய தினம் திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு நாள். என்னுடைய வாழ்க்கையிலே ஐனாவரம் பங்கு ஒரு முக்கியமான இடம் பெறுகிறது. என்னுடைய ஞான தந்தை ஞானத்தாய் அவர்கள் இந்த பங்கு அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கிறிஸ்டி கருணாகரன் லூர்து ஜூலியன் அவருடைய பேரை தான் எங்கள் அப்பா எனக்கு பேராக வைத்தார், கிறிஸ்டி அப்படின்னு வைத்தார். ரொம்ப புனிதமான திருச்சபையோடு ரொம்ப ஒன்றித்த நபர்கள் இன்று இறைவனை சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் நாங்கள் சகோதரர்களாக சிகால் இருந்த பொழுது 1994 97 வரை இங்கே ஞானோபதேசம் மற்றும் இளையோர் பணிக்காக இங்கே வருவோம். எனவே எங்களுடைய உருவாக்கத்திலே இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருக்கிறது. எனவே அதற்காகவும் என்னுடைய நண்பர் தந்தை தமா அவர்கள், ஃபாதர் ஜகா, ஃபாதர் வில்லியம், ஃபாதர் கிரகரி எல்லோருமே நல்ல நண்பர்கள். அருமையான ஒரு சலேசிய ஒரு குழுமம் இங்கே இருக்கிறது. அதுவே இந்த சலேசிய ஆன்மீகத்தை கண்டிப்பாக எடுத்து செல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த திரு அவைக்கு புனிதமான ஒரு குருவாகவும் இளையோருக்கு தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் புனித தொன் போஸ்கோவை வழங்கினீரே. அவருடைய எளிமையான ஆன்மீக வழிகளை எங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் நாங்கள் கடைபிடித்து ஆன்மாவை மீட்டுக்கொள்ள நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இந்த திருவிழாவின் பொழுது கைகூடவும், நாங்கள் நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி நிறைவுள்ள வாழ்க்கை வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இளைஞனே அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட. இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம். இளைஞனே அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட. இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம். போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம் நம்மில் என்றும் தந்திடும் வேகம். போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம் நம்மில் என்றும் தந்திடும் வேகம். இளைஞனே அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட. இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம். அன்பை அறியா உள்ளங்கள் நடுவே அமுதாய் திகழ்ந்தவர் நீரே. ஏழை எளியவர் நெஞ்சங்கள் உள்ளே என்றும் நிறைந்தவர் நீரே. அன்பே அறியா உள்ளங்கள் நடுவே அமுதாய் திகழ்ந்தவர் நீரே. ஏழை எளியவர் நெஞ்சங்கள் உள்ளே என்றும் நிறைந்தவர் நீரே. அன்பு கரம் கொண்டு அணைக்கின்ற இதயம் இன்றும் என்றும் வாழும். அன்பு கரம் கொண்டு அணைக்கின்ற இதயம் என்றும் என்றும் வாழும். போற்றும் என் அண்ணல் நீர் மனிதரும் மாணிக்கமே. உன் பாதை என் வாழ்வில் இனி வழி தரும் ஒளி விளக்கே. இளைஞனே அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட. இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அனைத்து மக்களின் சகாய அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான தூய don போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.